எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய பாதகமலங்களை நமஸ்கரித்து கொழும்பு மாநகரிலே குணசிங்கபுரம் என்னும் பதியிலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியினுடைய துர்முகி வருஷ வருடாந்த அலங்கார திருவிழா கடந்த 10 தினங்களாக சிறப்பான முறையில் இடம்பெற்று நேற்றைய தினம் பூங்காவனமும் இங்கே பரிவாரத்தில் அமைந்திருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் காளி தேவியினுடைய திருக்குளிர்த்தி பூஜை என்னும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதலாவது வருடாந்த அலங்கார திருவிழா இந்த ஆலயத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற்றிருக்கின்றது. எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவருள் பக்தர்களுக்கும் சிவ அடியார்களுக்கும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர தேவஸ்தானம் எனும் இவ்வாலயம் பல காலமாக அதாவது 1941ஆம் ஆண்டு குணசிங்கபுரம் சிவன் என இங்கே போற்றப்பட்டு வந்து 1987ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 21ஆம் தேதி சிவராத்திரியின் போது மறைந்த முன்னாள் ஜனாதிபதி திரு ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் முதன்முறையாக கும்பாபிஷேகம் செய்து இங்கே இந்து மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் வழிபாட்டுக்கு விடப்பட்டது. ஆலயங்களிலே இடம்பெறும் நிகழ்வுகளை உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து சைவ மக்களுக்கும் ஊடகம் மூலமும் இணையதளங்கள் மூலமும் எடுத்து செல்லும் இந்த லங்காசிரி இணையதளத்திற்கு இதனுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணி அவர்களுக்கு ஆசி கூறுகின்றேன். நன்றி.